கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தர் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்நேரம் வரைக்கும் நாம் ஒவ்வொருவர் மீதும் தம்முடைய அளவிட முடியாத பராமரிப்புகளையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் மன்னிப்புகளையும் தந்து இந்த நாளில் கூட நாம் அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடி அவருடைய மகா பரிசுத்தமான நாமத்துக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்க நமக்கு கிருபை பாராட்டியிருக்காங்க. அதற்காக கூட நாம் மீண்டுமாக அவருக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு தேவனுடைய இரக்கத்தின் தூதுவர்கள். இந்த பாடமானது தூதுவர்களை குறித்து நம்ம அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருப்போம். அதில் இரக்கத்தின் தூதுவர்கள் அப்படின்னு தேவன் வச்சிருக்காங்களா அப்படின்னா வச்சிருக்காங்க. நாம் தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி இந்த இடுக்கமும் வழி நெருக்கமுமான பாதையில் ஓட ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொரு சிறுமந்தை வகுப்பாருக்கும் இந்த பாதையை நெடுக அநேக போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் கடந்து வரும். நமக்கு அநேக நேரங்களில் சோர்வுகள் வரும், பயம் வரும். இப்படிப்பட்ட இருளான உலகத்தின் மத்தியில் ஒளி வீசும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இப்படிப்பட்டதான நெகட்டிவான சூழ்நிலைகள் கடந்து வரும் என்று தேவன் முன்னறிந்தவராய் இந்த பாதை முழுவதும் நம்மை தேற்றுவதற்காக, நம்முடன் கூட இருந்து நமக்கு ஊழியம் புரிவதற்காக அவருடைய இரக்கத்தின் தூதுவர்களே நமக்கு வச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த இரக்கத்தின் தூதுவர்கள் யாருன்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தும் போது இந்த நெடுக்கமான பாதையில் நாம் வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் இந்த பாடத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆதார வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, வாசி கேட்ட வசனங்கள்லேருந்து நாம் கெஸ் பண்ணியிருக்கலாம் தேவனுடைய இரக்கத்தின் தூதுவர்கள் யார் என்று. நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான் சிறுமந்தை வகுப்பாருக்கு தேவனுடைய இரக்கத்தின் தூதுவர்கள். அந்த தூதுவர்கள் நம்முடனே கூட இருந்து இந்த பாதையை வெற்றிகரமாய் ஓடி முடிப்பதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக தேவன் இந்த ஒரு அருமையான ஏற்பாடை நமக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. வசனத்துல வாசிச்சோம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு நாம் தப்பணும், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவன் இரக்கத்தின் தூதுவர்களாக கொடுத்திருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்காலம் இருக்கு. பூசிஷ்டிகளுக்கு ஒரு நிகழ்காலம் இருக்கு, ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த 2 காலங்களையும் இணைக்கிற அந்த பாலம், இணைக்கிற அந்த தூதுவர்கள் யார் அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். நாம் இந்த நிகழ்காலத்துல இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நாம் தப்ப வேண்டும். அப்ப நிகழ்காலத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் இது. தப்பணும்னாத்தான் நாம திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக முடியும். அந்த எதிர்கால அந்த ஒரு மாபெரும் பரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை 2ஐயும் வெற்றிகரமா செய்து முடிக்கணும்னா இதை 2ஐயும் இணைக்கிறது எது அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். சரி, வாக்குத்தத்தம் அப்படின்னா அதற்கு தமிழ்ல வேற மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா வாக்குறுதின்னு சொல்லலாம், உறுதியளித்தல்னு சொல்லலாம். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பதற்கு தேவனுடைய உறுதியளிப்பு, தேவனுடைய வாக்குறுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாடத்தை நாம் நன்கு புரிந்து கொள்வதற்கு சில உபத்தலைப்புகளாக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட், இந்த வாக்குத்தத்தத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது? வாக்குத்தத்தத்தின் தன்மை. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, உங்களுக்கு ஒரு கேரக்டர், இப்ப இந்த டேபிளுக்கு ஒரு தன்மை இருக்கு, மைக்குக்கு ஒரு தன்மை, எல்லாத்துக்குமே தன்மை இருக்கு. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது தலைப்பாக நாம் முயற்சி செய்யலாம்.
ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தத்தின் தன்மை எப்படிப்பட்டதுன்னா, அது இந்த பிரபஞ்சத்தை படைத்தவருடைய உறுதியான, அசைக்க முடியாத ஒரு உறுதியளிப்பு. இந்த பிரபஞ்சத்தை படைத்தவருடைய அசைக்கவே முடியாத உறுதியான ஒரு உறுதியளிப்பு, ஒரு வாக்குறுதி, அந்த வாக்குத்தத்தனுடைய தன்மை. அடுத்து, ஒருபோதும் பொய்யுரைக்காத, ஒருபோதும் பொய்யுரைக்காத, ஒருபோதும் மறக்காத, ஒருபோதும் மாறாத. இது முக்கியம். ஒருபோதும் பொய்யுரைக்காத, ஒருபோதும் நம்மை மறக்காத, ஒருபோதும் மாறாதவர், வாக்கு சொல்லி மாறாதவர். அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய இருதயத்திலிருந்து பிறக்கிற ஒரு உயிருள்ள உடன்படிக்கை தான் இந்த வாக்குத்தத்தம். சகோதர சகோதரிகளே, அப்ப வாக்குத்தத்தம் சொல்லி நம்ம அநேக நேரம் கேட்டிருக்கிறோம், அநேக விஷயங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்களா? மாறாதவரின், மறக்காதவரின், உறுதியானவரின் ஒரு உயிருள்ள உடன்படிக்கையாய் நமக்கு தந்திருக்கார். அந்த உடன்படிக்கை நம் கண்ணுக்கு தெரிகிற இன்றைய இருளுக்கும், நம் கண்ணுக்கு தெரிகிற நாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இருளுக்கும் தேவன் ஏற்கனவே நமக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பிரகாசமான எதிர்காலத்துக்கும் இடையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பாலம் அப்படின்னு சொல்லி நமது 7ஆம் தூதன் விளக்கம் தர்றாங்க. இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கும் இந்த இருளான சூழல் மத்தியில இந்த ஒரு நிகழ்காலத்துக்கும் தேவன் நமக்கென எதிர்காலத்தில் வைத்திருக்க அந்த பிரகாசமான எதிர்காலத்துக்கும் இடையில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத பாலம். இந்த பாலத்தின் வழியாய் இந்த முனையில இருக்கிறோம், இன்னொரு முனைக்கு போனோம்னா அந்த பிரிட்ஜ், அந்த பாலத்தை கடந்து செல்லணும். அப்ப நாம் இன்றைய நாட்கள்ல இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பி மறுமுனையில் இருக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த பிரகாசமான எதிர்காலத்துக்கு போகணும்னா இடையில் இருக்கும் இந்த வாக்குத்தத்தம் என்கிற கண்ணுக்கு தெரியாத பாலத்தின் வழியாத்தான் போக முடியும். அப்ப நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவத்தை, மேன்மையை உணர்ந்திருக்கிறோம், அந்த வாக்குத்தத்தத்தின் பாலத்தில் நம்முடைய ஒவ்வொரு சூழலின் மத்தியில் நாம் கடந்து செல்கிறவர்களா இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டின் இருக்கு. இதற்கு நாம் ஒவ்வொருவருமே பதில் சொல்லணும். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அளவிட முடியாத அன்பினாலும் நம்பிக்கைக்குரிய தன்மையினாலும் நிறைந்திருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பாலம்தான் வாக்குத்தத்தம். அடுத்து, நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டும் ஒரு நித்தியமான வார்த்தை. நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டுகிற ஒரு நித்தியமான வார்த்தை தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். இது எப்படின்னு நாம வாசிக்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41வது வசனம், 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டும் ஒரு நித்தியமான வார்த்தை தான் வாக்குத்தத்தம். எப்படின்னா, நாம் வாசி கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா கவலைகள் வரும், நம் காதில் சத்தமிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பயப்படாதே பயப்படாதே என்று தேவன் நம்முடைய காதில் சொல்லுகிற மெல்லிய சத்தம்தான் இந்த வாக்குத்தத்தம். இந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அடுத்து 5வது பாயிண்டா, நம்முடைய நிகழ்கால போராட்டத்தை எதிர்கொள்ளும் ஒரு எதிர்கால நிஜம். எப்பேற்பட்ட ஒரு பாயிண்ட் பார்த்தீங்களா? நம்முடைய நிகழ்காலம், தற்கால வாழ்க்கையில் போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான பலனை தரக்கூடிய ஒரு எதிர்கால நிஜம்தான் இந்த வாக்குத்தத்தம். அதாவது நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற போராட்டங்கள், பாடுகள், சோதனைகள்ல இருக்கும்போது தேவன் நமக்காக ஏற்கனவே கையில் எடுத்து வைத்திருக்கும் அந்த வெற்றி பரிசை நமக்கு காட்டுகிற பார்வை, நம்மை பார்க்க செய்து பார்த்தீங்களா, அந்த பார்வை தான் இந்த வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது. வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
இந்த பரிசு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும் படிக்க அருள் செய்வேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஃபர்ஸ்ட் நிகழ்காலம். தற்காலத்துல நீங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் அமர்ந்தது போல என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படி செய்வேன் என்பது எதிர்காலம். தேவன் நமக்கென வைத்திருக்கும் அந்த வெற்றி பரிசு. புரியுதுங்களா? இதே மாதிரி 7 சபையின் காலகட்டத்துக்கும் கிறிஸ்து ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நெத்தியில ஒரு நாமத்தை தரிப்பேன், மற்ற யாரும் வாசிக்க முடியாத நாமம், என் பிதாவினுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். இப்படி அநேக அந்த 7 சபையினுடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு கடைசி வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே வருவார். அதெல்லாம் என்னன்னா தேவன் நமக்கென வைத்திருக்கும் அந்த எதிர்கால வெற்றி பரிசு. இதை ஒட்டுமொத்தமா இந்த வெற்றி பரிசை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் நாம் பங்கடைதல். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இதுல அடைக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு வெற்றி பரிசு! அந்த வெற்றி பரிசு எதிர்காலத்தில் நமக்காக தேவன் கைகளில் வைத்திருக்கிறார். அந்த வெற்றி பரிசை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நிகழ்காலத்தில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். இது நிகழ்காலம். இந்த காலத்துல நீங்கள் இதை செய்தீங்கன்னா எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு இந்த பரிசை வச்சிருக்கிறேன்னு வச்சிருக்காக அந்த காட்டுகிற பார்வை, அது தர்றது எதுனா இந்த வாக்கு தத்தங்கள் தான். சூழ்நிலைகளின் புயலை விட நம் வாழ்க்கையில வருது பாத்தீங்களா, பல்வேறு புயல்கள், சூறாவளிகள். அந்த புயல்களை விட ஒரு பலமான கரம் தான் தேவனுடைய வாக்கு தத்துவம். வாசிக்கலாம் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனி மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க சகோதர சகோதரிகளே, எப்பேற்பட்ட ஒரு அருமையான தேவனுடைய ஒரு வாக்குறுதி, தேவனுடைய ஒரு உறுதியளிப்பு. நம் வாழ்க்கையில் இந்த நெருக்கமான பாதையில் எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும் சரி, சூறாவளிகள் வந்தாலும் சரி, சுனாமிகள் வந்தாலும் சரி, அவைகளை விட ஒரு பலமான கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, ஏந்தி கொண்டிருக்கிறது. நம்மை முடிவு பரியந்தம் தாங்கி தூக்கி நிறுத்தும் தேவனுடைய பிடி, அசைக்க முடியாத பிடி. அந்த பிடியை யாராலும் தளர்த்த முடியாது. ஒருவேளை நான் வேணா தளர்த்தி வைக்க முடியும். எப்படின்னா, நான் அந்த கண்டிஷன், அந்த வாக்குத்தத்தனுடைய நிபந்தனைக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த பிடியை தேவன் தளர்த்தி விட நானே ஒரு காரணமாயிருவேன். ஆனால் நாம் மாத்திரம் தேவனுடைய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை நிகழ்காலத்தில் வாழும்போது அவர் நம்மை பிடித்திருக்கிற அந்த பிடியை வேற எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு புயலும் தளர்த்தி விடவே முடியாது. சகோதர சகோதரிகளே, எப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தது இந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? விசுவாசம் என்னும் மண்ணில் ஊன்றப்பட்ட ஆவிக்குரிய விதைதான் இந்த வாக்குத்தத்தம். விசுவாசம் என்னும் மண்ணில் ஊன்றப்பட்ட ஆவிக்குரிய விதை இந்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு ஒரு விதையை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாமரம் பெருசா இருக்கு, அது விதை சின்ன விதை தான். அதை எடுத்து அந்த விதையை நம்ம பார்க்கும்போது அது ஒரு விதையாத்தான் நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு மரம் இருக்கு. அந்த விதையை நாம் மண்ணில் ஊண்டும் போது எதிர்காலத்தில் அது ஒரு பூத்து குலுங்கி பலன் தரக்கூடிய ஒரு விருட்சமாக வளரும். அந்த மரம் இன்னைக்கு எதுக்குள்ள இருக்கு? அந்த விதைக்குள்ள அடங்கி இருக்கு. அதே மாதிரிதான் விசுவாசம் என்கிற மண், அந்த மண்ணுக்குள்ள வாக்குத்தத்தம் என்கிற அந்த விதையை நாம் ஊண்டும் போது அது எதிர்காலத்தில் பூத்து குலுங்குகிற ஒரு விருட்சமாக தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் நமக்கு பங்கை பெற்று தருகிற, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர்களாக, ராஜாக்களாக, ஆசிரியர்களாக அவரோடு கூட சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த ஒரு பலன் தரக்கூடிய, கனிகளை தரக்கூடிய விருட்சமாய் அது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. சகோதர சகோதரிகளை, நாம் இதை காண வேண்டும். வாக்குத்தத்தம் எப்பேற்பட்ட தன்மை வந்தது பார்த்தீங்களா?
தேவன் நம்மோடு ஏற்படுத்தி கொண்ட சொந்த உடன்படிக்கை தான் இந்த வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை, நம்ம நிறைய சப்ஜெக்ட்ல வாக்குத்தத்தங்கள் படிக்கிறோம், வாக்குத்தத்தங்கள் குறித்த வசனங்கள் தெரியும். இன்னைக்கு நம்ம பாடின பாட்டுல கூட உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னு சொல்லி பாடணும். இப்படி நம்ம அநேக வாக்குத்தத்தங்கள் நாம் புழங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த வாக்குத்தத்தங்களுடைய தன்மையை நாம் இந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோமா? அந்த வாக்குத்தத்தங்களுடைய தன்மையை புரிந்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கொஸ்டின். நம்மளை சோதித்து பார்த்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு பெயர் சபையில பார்த்தீங்கன்னா 1000 வாக்குத்தத்தங்கள், 2000 வாக்குத்தத்தங்கள் புத்தகங்கள் நிறைய அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க. நான்லாம் படிச்சிருக்கிறேன் பெயர் சபையில் இருக்கும்போது, நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே கிளிப்புள்ள சொல்ற மாதிரி, பாராயணம் சொல்ற மாதிரி, மற்ற சமயத்தவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அதுவல்ல. அடுத்து இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வாக்குத்தத்தத்தின் தன்மை என்னன்னு பார்த்தோம். அடுத்து 2வது டாபிக்கா, இந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த வாக்குத்தத்தங்கள் புது சிருஷ்டிகளுக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த பகுதியில தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாம் பயன்படுத்த வேண்டியது பெயர் சபையினரை போல அல்ல. அந்த வாக்குத்தத்தங்கள் இரக்கத்தின் தூதுவர்களாக இருந்து நம்மை தேற்றுவதற்கும் நம்மை தாங்குவதற்கும் அதுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அதைத்தான் இப்ப இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாக்குத்தத்தங்கள் புது சிருஷ்டிகளுக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, தேவனுடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவருடைய இரக்கத்தின் தூதுவர்களாக இருந்து நமக்கு ஊழியம் புரிந்து நம்மை பலவான்கள் ஆக்குகின்றது. சகோதரர் ரீப்ரிண்ட் 2412 எழுதுறார். அப்ப இரக்கத்தின் தூதுவர்கள் யாரு? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு ஊழியம் புரிந்து நம்மை பலவான்களாய் மாற்றுகின்றதாம். அப்ப அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சரியான விதத்தில் அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தோமானால் அதனுடைய ஊழியத்தை நாம் இழக்கிறோம் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நாம் பெறுகிற அந்த பலத்தை, அந்த ஸ்ட்ரென்த்தை நாம் இழக்கிறோம் அல்லவா? அப்ப எவ்வளவு வாக்குத்தத்தம் புது சிருஷ்டிய வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அடுத்து 2வது பாயிண்டா, நம்முடைய முழு குணலட்சணமும் முழு வாழ்க்கையையும் அதிக மறுரூபமாக்குகிறது. நாம் என்ன சொல்லி உடன்படிக்கை பண்ணி வந்தோம்? இனி நான் அல்ல, பிதாவே கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி என் சித்தம் அல்ல, பிதாவே உன் சித்தம் மாத்திரமே செய்வேன்னு சொல்லி வந்திருக்கிறோம். இதுதான் அந்த மறுரூபமாகுதல். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உடன்படிக்கை பண்ணின நாள் முதல் கொண்டு நாம் இந்த ஓட்டத்தை நிறைவு செய்கிற வரைக்கும் என்னுடைய சொந்த சித்தத்தை அழித்து தேவனுடைய சித்தத்தை செய்வதில் அதிக நான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறோம் பார்த்தீங்களா? அதுதான் மறுரூபமாகுதல். என் மாம்சத்தை சுயத்தை அழித்து கிறிஸ்துவனுடைய சாயலில் நான் வளர்ந்து கொண்டே செல்கிறேன் அல்லவா? அதுதான் மறுரூபமாகுதல். இந்த மறுரூபமாகுதல் ஒரு புது சிருஷ்டிக்குள்ள நடக்கணும்னா அது வாக்குத்தத்தத்தின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்தவராய் இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்டவராய் இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, 3வது பாயிண்டா, இந்த இடுக்கமான பாதையில் ஓடுவதற்கு தேவையான பலமும் ஸ்ட்ரென்த்தும் துணிவும் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கிறது. நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய இரக்கத்தின் தூதர்களாகி இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக, அதாவது எப்போதுமே நம்முடைய நினைவில் வைத்திருக்கிறோமோ, அந்த அளவிற்கு தான் நாம் ஸ்ட்ரென்த், அந்த பலமும் துணிவும் அடைஞ்சவர்களா நாம் இருக்க முடியும். அப்போ இந்த விசுவாச ஓட்டத்தில், இந்த விசுவாச பாதையில் ஓடுவதற்கு நமக்கு பலமும் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த வாக்குத்தத்தோட முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா? இது இப்போதைய வாழ்க்கை, அதாவது இந்த வாக்குத்தத்தங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்போதைய வாழ்க்கை மற்றும் வரப்போகிற வாழ்க்கையுடன் தொடர்புடையது. நம்மை நிலைநிற்க செய்து பலப்படுத்துகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை விரும்புவதற்கும் செய்வதற்கும் ஏதுவாக நம்மில் கிரியை செய்கின்றன. இது கொஸ்டின் புக் 453 2வது பேரால சகோதரர் பேசுறாங்க. நம்முடைய நோக்கமே என்ன, நம்முடைய லட்சியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம் செய்தல்.
தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா எல்லோரும் பரிசுத்தவான்களாக வேண்டும், எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்போ அந்த தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை ஒரு புது சிருஷ்டி விரும்பணும். அடுத்து அந்த தேவனுடைய சித்தத்தை அவர் வாழ்க்கையில நிறைவேற்றணும். அதற்கு ஏதுவாக நமக்குள்ள கிரியை செய்யறது எது அப்படின்னா இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்தீங்களா? அடுத்து ஒளிரும் எழுத்துக்களில், இன்னைக்கு ரோட்ல நம்ம இருட்டுல போனோம்னா அந்த ஒளிரும் விளக்குகள் வச்சிருப்பாங்க. அது நமக்கு டைரக்ஷன் காட்டு. இங்கே பள்ள இருக்கு, இங்கே பெண்ட் இருக்கு, இங்கே ரைட்ல போங்க, லெப்ட்ல போங்கன்னு சொல்லி இருட்டுல போனாலுமே அந்த ஒளிருகிற அந்த விளக்குகள் நமக்கு வழிகாட்டுற மாதிரி நாம் இன்னைக்கு இருளான உலகத்தில் ஒளி வீசும்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த இருளான உலகத்துல நமக்கு ஒளிரும் எழுத்துக்களில் வெளிச்சம் தருகிறது எது, நமக்கு உதவியாக துணையாக இருப்பது எது அப்படின்னா இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். சகோதர சகோதரிகளே, நம்மை தூண்டுவதற்கும் பலப்படுத்துவதற்கும் வளர்ச்சி அடைய செய்வதற்கும் தேவன் இவைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது! இந்த முக்கியத்துவத்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஐயோ என்னால முடியல, இந்த ஓட்டத்தை ஓட முடியல, நான் சோர்ந்து போயிடுறேன், இப்படியெல்லாம் சொல்வதற்கு ஒரு புது சிருஷ்டி இந்த அழைப்புக்குள் வந்தவர், உடன்படிக்கை பண்ணினவர், இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம்னா தேவன் வைத்திருக்கும் இந்த இரக்கத்தின் தூதுவர்களுடைய ஊழியங்களை அவர்கள் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரியான விதத்தில் பயன்படுத்தாம இருக்காங்க. அதுதான் காரணம். ஏன்னா தேவன் நமக்கு இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அவருடைய தூதர்களாகிய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம தான் பயன்படுத்தல. இதன் மூலம் நீதிக்காக இன்னும் உறுதியாக நிற்கவும், பாவம் எதுவோ அதை உறுதியாக எதிர்க்கவும் முடியும். பாருங்க, நீதிக்காக நிற்கவும், பாவம் எதெல்லாம் பாவமோ எதெல்லாம் அநீதியோ அதை உறுதியாய் எதிர்க்கவும் பலன் தருவது எதுனா இந்த வாக்கு தத்தங்கள் தான். கிறிஸ்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தவராய் இருந்தார். அதுதான் அவருடைய குணலட்சணத்தை ஒரே இதெல்லாம் நம்ம அடக்கிடலாம். அப்ப அவருடைய பின்னடியார்கள், அவருடைய சரீர அங்கங்கள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவளா இருக்கணும்னா அதுக்கு போதிய பலன் வேணும். அதை தருவது எது அப்படின்னா தேவனுடைய இந்த அருமையான வாக்கு தத்தங்கள். சகோதர சகோதரிகளே, சோதனைகள் நமக்கு முன்னாடி எழும்பும் போது, சோதனைகள் பாடுகள் நமக்கு முன்னாடி எழும்பும் போது இந்த வாக்கு தத்தங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவைகள் எனக்கு சொந்தமானது. நாம் ஒவ்வொருவருமே நம் வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்குதா, ஒரு சூறாவளி அடிக்குதா, ஒரு இக்கட்டான நிலை வருதா, அந்த நிலையில தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு சூழலுக்கு வச்சிருக்காங்க. திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடன் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு இரக்கத்தின் தூதுவர்களை வைத்திருக்கிறார். அந்த தூதுவர்களுடைய ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் போது எப்பேற்பட்ட சூறாவளியா இருந்தாலும் நாம் அதை ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்கொள்ள முடியும். நாம் கலங்கிடாமல் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். சகோதர சகோதரிகளே, இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய தைரியத்தையும், நம்பிக்கையையும் தைரியத்தையும் தூண்டிவிட்டு நம்மை அதிகம் உண்மை உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகும்படி செய்கிறது. நமக்கு ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நாம் வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டி மாதிரி நாம் அன்றாடம் தேவனுடைய சமூகத்தில் போய் ஒரு யாசகன், ஒரு பிச்சைக்காரர் அனுதினம் தன்னுடைய தேவைக்கு மற்றவரை சார்ந்திருப்பது போல நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டிய நிலை தான் நமக்கு இருக்கு. ஏன்னா நாம் ஓட்டை பாத்திரம், வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டியா இருக்கோம். அப்ப நாம் நம்மை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய இது சீக்கிரம் டவுன் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னா அந்த தூண்டி விடுகிற கருவியே எது அப்படின்னா இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள். இன்னைக்கு ஏன் நான் மங்கிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் நான் சுடர் விட்டு பிரகாசிக்காம இருக்கிறேன், ஏன் நான் அடிக்கடி சோர்ந்து போறேன் அப்படின்னா இந்த தூண்டுதலை நாம் பயன்படுத்தாம இருக்கிறோம். நம்மை தூண்டி விடுவதற்கு தேவன் ஒரு கருவியை வச்சிருக்கார். அந்த கருவியை நாம் பயன்படுத்தல. அப்ப மிஸ்டேக் யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட இருக்கு. யார் சோர்ந்து போறாங்களோ, இந்த கருவியை பயன்படுத்தாம இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. தேவன் எல்லா ஏற்பாடுகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு பண்ணி வைத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த வாக்கு தத்தங்களை பயன்படுத்தும் போதுதான் நம்முடைய அழைப்பையும்
தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்ய கொள்ள முடியும்னு சொல்லி சகோதரர் நமக்கு எச்சரிப்பு தர்றாங்க. அப்ப நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த வேண்டுமானால் நாம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டியது தேவனுடைய இரக்கத்தின் தூதுவர்களாகிய அவருடைய வாக்கு தத்தங்களை பயன்படுத்த வேண்டும். பெயர் சபை மாதிரி வாக்கு தத்தங்களை வாசித்துட்டு போறதல்ல, அந்த வாக்கு தத்தங்களை முறையானபடி நாம் பயன்படுத்த வேண்டும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரீப்ரிண்ட் 4665ல 6வது பத்தியில நம் 7ஆம் தூதன் என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு தத்தங்களே நம் இருதயத்துக்குள் நுழைகின்ற ஜெனிப்பிக்கும் சக்தியாகும். வாக்கு தத்தங்களே நம்முடைய இருதயத்துக்குள் நுழைகின்ற ஜெனிப்பிக்கும் சக்தியாகும். மேலும் இவையே கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நாம் விரும்புவதற்கும் செய்வதற்கும் ஏதுவாக தம்முடைய பரிசுத்தாவியின் மூலம் நம்மில் கிரியை செய்து வருகின்ற ஜெனிப்பிக்கும் சக்தியாகவும் இருக்கின்றது. அது எவ்வளவு முக்கியம், அந்த ஜெனிப்பிக்கும் சக்தி. பரிசுத்தாவியின் மூலமாக அந்த ஜெனிப்பிக்கும் சக்தியை, அந்த உயிரூட்டும் சக்தியை நமக்கு தேவன் எதன் மூலமாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அவருடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ எனக்குள்ள உற்சாகம் இல்லையே அப்படிங்கிறதுக்கான ரீசன், அந்த தேவன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறத நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். உண்மையான தேவ பக்திக்கு இதைவிட பெரிய தூண்டுதலை காணவே முடியாது. 7ஆம் தூதன் சொல்றாங்க, நீங்க உண்மையான தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாய் ஜனங்களாய் வாழணுமா, இதைவிட பெரிய தூண்டுதல் எதுவும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப வாக்கு தத்தங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில். தெய்வீக சித்தத்திற்கு இசைவாக நம் வாழ்வில் செல்வாக்கு செலுத்தும் வகையில் அவை நம் மனதில் கிரியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது போலவே, இந்த வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது போலவே நாமும் நம் ஒவ்வொருவரும் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பதற்கு தேவையான ஊக்கத்தை அளிக்கின்றது. பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகருக்கு ஊழியம் புரிந்தது யார்? அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார்னு சொல்லி வாசிக்கிறோம் அல்லவா? அப்படி அவர் அந்த மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகவும் தேவனுக்கு உண்மையுள்ளவராகவும் இருப்பதற்கான ஊக்கத்தை தந்தது கிறிஸ்துவுக்கே. எது அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த வாக்கு தத்தத்தை நாம் பயன்படுத்தினால்தான், இந்த தூதர்களுடைய ஊழியத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நாமும் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. இவைகள், இந்த வாக்கு தத்தங்கள் நமக்குள் கிரியை செய்கின்றன, ஊக்கம் அளிக்கின்றன, நம்மை தூண்டுகின்றன, நமக்கு வழிகாட்டுகின்றன. கார் இருள் பாருங்க, ஒரு கொந்தளிக்கிற கடல்ல ஒரு சின்ன போட்ல ஒருத்தர் சிக்கிக்கிட்டாருன்னா, அந்த கொந்தளிப்பான சூழல்ல, அந்த இருளான கடலின் மத்தியில தூரத்துல ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுது. அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அவருக்குள்ள எவ்வளவு நம்பிக்கை பிறக்கும், ஒரு ஊக்கம் பிறக்கும். ஓ, நம்ம கரைக்கு பக்கத்துல வந்துட்டோம், இந்த டைரக்ஷன் திசை அதுதான், நாம் சீக்கிரம் நாம போய் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பிறக்கும்ல, ஒரு ஊக்கம் பிறக்கும்ல, ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்ல. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். இதனுடைய ஊழியத்தை, முக்கியத்துவத்தை புரிந்து இந்த இரக்கத்தின் தூதருடைய ஊழியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் மூலமாக திவ்ய சுபாவத்தில் பங்கடையும் வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் திவ்ய சுபாவத்துக்கு நாம இன்னைக்கு வாஞ்சையோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய லக்கு எது, நம்முடைய லட்சியம் எதுன்னா திவ்ய சுபாவத்தில் பங்கடைதல். அப்போ அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரே ஒரு வழி எதுனா, இந்த வாக்கு தத்தங்களை பயன்படுத்துவதன் மூலமா தான். ஏன்னா கிறிஸ்துவே அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தது. தேவன் தந்த அந்த வாக்கு தத்தங்களுடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய பின்னடியார்களாகிய நாமளும் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து நாம் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை இந்த வாக்கு தத்தங்களை பயன்படுத்தலைனா, ஒருத்தர் இந்த அழைப்புக்குள் வந்த ஒருத்தர் இந்த வாக்கு தத்தங்களை பயன்படுத்தலைனா, இந்த இரக்கத்தின் தூதருடைய ஊழியத்தை பெற்றுக்கொள்ள தவறினார்னா,
நம்மேல் திவ்ய சுபாவத்தில் பங்கடைய முடியாது. எப்பேற்பட்ட ஒரு எச்சரிப்பு! இந்த வார்த்தையை கொண்டே நாம் வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். திவ்ய சுபாவத்தையே நாம் சுதந்திரிக்க முடியாதாம். அப்ப நாம் எந்த அளவுக்கு வாக்குத்தத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஒருத்தர் இந்த வாக்குத்தத்தங்களை சரியாக பயன்படுத்துறாருன்னா அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்து கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களாகவும் ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர் 7ஆம் தூதர் நமக்கு ஊக்கப்படுத்துறாங்க. இப்ப இதுவரைக்கும் பார்த்தோம். முதல் தலைப்பாக வாக்குத்தத்தனுடைய தன்மை, கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். 2வது தலைப்பா இந்த வாக்குத்தத்தம் ஒரு புது சிருஷ்டியானவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் நிறைய பேசிட்டே போலாம். இந்த முக்கியத்துவத்தை குறிச்ச 1 மணி நேரம் பேசலாம், போதும். 3வது தலைப்பாக வாக்குத்தத்தங்களின் பொருட்டு, இப்ப தேவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவருடைய தூதர்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தங்களின் பொருட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது நம்முடைய பார்ட். நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? அதுல ஃபர்ஸ்ட், வாக்குத்தத்தங்களை ஒரு புது சிருஷ்டியானவர் புறக்கணிக்க கூடாது, தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தத்தை விரும்பவும் செய்யவும் நமக்கு வல்லமையை கொடுக்கும் எரிபொருளாக இந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் போட்டு நாம் என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் புறக்கணிச்சிடக்கூடாது, கண்டும் காணாம விட்டுறக்கூடாது, பயன்படுத்தாம விட்டுறக்கூடாது, பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தினாத்தான் நாம் தேவனுடைய சித்தத்தை விரும்பவும் செய்யவும் முடியும். அதை செய்வதற்கான எரிபொருள் எதுனா இந்த வாக்குத்தத்தங்கள். இப்ப இந்த லைட்டு எரியணும்னா அதுக்கு எரிபொருள் மின்சாரம், வண்டி ஓடணும்னா பெட்ரோல். அதே மாதிரி நாம் தேவனுடைய சித்தத்தை விரும்பவும் செய்யவும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிறைவேற்றி முடிப்பதற்குமான எரிபொருள், தேவையான சக்தியை கொடுக்கும் எரிபொருள் இந்த வாக்குத்தத்தங்கள். இதை நாம் ஒருபோதும் புறக்கணிச்சிடக்கூடாது. அதனால் நாம் புறக்கணிக்காம தொடர்ந்து பயன்படுத்தணும். நம்மை பலப்படுத்துவதற்காக நம்மில் தொடர வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மில் தொடர வேண்டும். உலக ஆவியை ஜெயிக்கணும்னா நமக்கு அந்த 3 சத்துருக்கள்ல உலக ஆவி மிகப்பெரிய ஒரு சத்துரு. அந்த உலக ஆவியை ஜெயிக்கணும்னா தேவையான பலனை வழங்குவது எது அப்படின்னா இந்த வாக்குத்தத்தங்கள். நாம் முதல்ல வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சோம் பார்த்தீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இந்த உலகத்துல இருக்கும்போதுதான் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அப்ப உலகத்தின் ஆவியை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், மாம்சத்தை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், சாத்தானுடைய சோதனைகளில் நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படின்னா அதற்கு தேவையான பலனை தருவது எது? இந்த வாக்குத்தத்தங்கள். அதனால நாம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும், புறக்கணிச்சிடக்கூடாது. 2வது பாயிண்ட், வாக்குத்தத்தங்களுக்குள்ள நாம் ஆழமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமாம். பெயர் சபை நண்பர்களைப் போல இன்னைக்கு நான் 100 வாக்குத்தத்தம் சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு 200 வாக்குத்தத்தம் சொல்லிட்டேன், அப்படி டார்கெட் வச்சுட்டு வாசிட்டு போவாங்க. அதுவல்ல, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வாக்குத்தத்தங்களுடைய ஊழியத்தை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்திக்கணும்னா நாம் அவைகளுக்குள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பாட்டில் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. அப்படி ஆராய்ச்சி செஞ்சாதான் விசுவாசத்தின் வேர்கள் சத்தியத்தினுடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுத்து அதை நம்முடைய ஜீவனுக்குள் அனுப்பி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனுக்குள் புது சிருஷ்டிகள் அனுப்பி நன்கு போஷிக்கும். அப்படி போஷிக்க போது இன்னைக்கு ஆற்றோரத்தில் இருக்கிற மரங்கள் எப்பவுமே பயங்கர பசுமையா புஷ்டியா இருக்கும், செழிப்பா இருக்கும். காரணம் என்னன்னா அதனுடைய வேர்கள் எப்போதுமே அதனுடைய உயிர் சாராகிய அந்த நீரோடு கூட தொடர்புல இருந்துகிட்டே இருக்குது. தேவையான போஷாக்கு அதை எடுத்துக்கிட்டே இருக்கனால அது எப்போதுமே செழிப்பா இருக்கு. அப்போ புது சிருஷ்டிகள் ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை பெற வேண்டுமானால், ஆவிக்குரிய போஷாக்கை பெற்று ஆவிக்குரிய உற்சாகமுள்ள புது சிருஷ்டிகளாய் நாம் வாழ வேண்டுமானால் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குள் தொடர்ந்து ஆராய்ச்சி மனப்பான்மை நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா தான் அது அதனுடைய சாரத்தை உறிஞ்சி, பலனை உறிஞ்சி நம்மை ஒரு உற்சாகமுள்ள, ஒரு வல்லமையுள்ள, ஒரு ஊக்கமான, தைரியமான புது சிருஷ்டிகளாய் நம்ம பலனடைய செய்யும், செழிப்படைய செய்யும். ஆவிக்குரிய செழிப்பு, அந்த ஆவிக்குரிய புஷ்டி,
அது நமக்குள்ள கிடைக்கணும்னா நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் நாம் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க முடியும். சகோதரர் ரீப்ரிண்ட் 555 இந்த ஆர்டிக்கலை எழுதுறாங்க. 3வது பாயிண்ட், வாக்குத்தத்தங்களினால் நம் இருதயத்தை நிறைத்து விட வேண்டும். வாக்குத்தத்தங்களினால் நம் இருதயத்தை நிறைத்து விட வேண்டும். இன்னைக்கு எத்தனை வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு மனப்பாடமா தெரியும், நமக்கு நாமே கேட்டுக்குவோம். இதை சொல்ற வித்தியாசத்தை சொல்றேன், பெயர் சபை மாதிரி இல்லை. இப்போ நம்ம படிச்சுட்டு வந்த பார்த்தீங்களா, வாக்குத்தத்தங்களை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தணும், அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய இதயத்தில் நிறைத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். மற்ற வசனங்கள் நிறைய தெரியும், ஆனால் வாக்குத்தத்த வசனங்கள் குறைவாக தான் நம்ம அறிஞ்சிருப்போம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. இருதயத்துக்குள் ஏற்படும் அதன் ஏக்கங்களை பூர்த்தி செய்யும் வண்ணமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நம்முடைய இதயத்தை நிரப்ப வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஏக்கங்கள் நிறைஞ்சது. அதை கொஞ்சம் நாம் கவனிக்காம விட்டோம்னா உலகத்தின் காரியங்களை ஈர்த்துக்க தொடங்கிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சத்துருக்களாகிய உலகம், மாமிசம், பிசாசு நம்முடைய இருதயத்துக்கு முன்னாடி நிறைய கவர்ச்சிகளை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு மாமிசத்தினுடைய கவர்ச்சி வரும், டக்குன்னு ஒரு உலகத்தினுடைய கவர்ச்சி வரும். இவை ரெண்டையும் பயன்படுத்தி சாத்தான் அவருடைய வித்தியாசமா அவருடைய கவர்ச்சிகளை காட்டுவார். இப்படி புது சிருஷ்டிகளுக்கு முன்னாடி கவர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த கவர்ச்சிகளை நம்முடைய இயல்பான மாம்சத்தில் இருக்க இருதயம் என்ன செய்யும்னா புசிக்க துவங்கும். பட் அதனுடைய டைரக்ஷனை மாற்றி நம்முடைய இருதயத்தை தேவனுடைய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் புசிக்க வைக்கணும்னா நாம் என்ன செய்யணுமா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நம் இருதயத்தை நிறைத்து வைத்திருந்தா தான் அது சாத்தியமாகும். இல்லாவிட்டால் நம் இருதயம் வெற்றி இருதயமா இருக்கும், வெற்றிடமா இருக்கும். அந்த வெற்றிட இருதயம் கண்டிப்பா நமக்கு முன்னாடி 3 சத்துருக்கும் வைக்கிற கவர்ச்சியான காரியங்களை புசிக்க துவங்கிவிடும். எவ்வளவு டேஞ்சர் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு நாம் நினைக்கலாம், இந்த சிந்தனை என்னால ஓவர் கம் பண்ண முடியலையே, இந்த ஒரு கவர்ச்சியை அடிக்கடி நான் டிஸ்டர்ப் ஆகிறேனே, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு அதை மேற்கொள்வதற்கான ஆயுதத்தை தான் கொடுத்துருக்காங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அந்த சூழல்ல நம்மை தேற்றுவதற்கும், நம்மை பலப்படுத்துவதற்கும், நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும், வழிகாட்டுவதற்கும் அந்த தூதர்கள் ஊழியம் புரிய ரெடியா இருக்காங்க. அந்த தூதர்களை நம்முடைய இருதயத்தில் நிறைச்சு வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதா நமக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின். அப்படி நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நம்முடைய இதயத்தை நிறைத்து வைத்திருந்தோமானால் கண்டிப்பா நிச்சயமாக அந்த தூதர்கள் நமக்கு ஊழியம் புரிவாங்க, நமக்கு தூக்கி விடுவாங்க, நம்மை தாங்குவாங்க. தேவனுடைய பிடி நம்மை கெட்டிய பிடிக்கும். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவனுடைய வாக்குத்தங்களால் நிரப்பப்படாமல் வெற்றி இருதயமாய் நம்முடைய இருதயம் இருந்துச்சுன்னா உலகத்தின் காரியங்களை, மாம்சத்தின் காரியங்களை, சாத்தானுடைய வஞ்சனைகளை நம்முடைய இருதயம் பெற்றுக்கொண்டு நிரம்பிவிடும், அவைகளால் நிரம்பிவிடும் அப்படின்னு சொல்லி ரீப்ரிண்ட் 355 சகோதரர் நமக்கு எச்சரிப்பு ஊட்டுகிறார். 4வது விஷயம், வாக்குத்தத்தங்களின் பொருட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் 4வது விஷயம் என்னன்னா, வாக்குத்தத்தங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்ம ஆல்ரெடி வாக்குத்தத்த முக்கியத்துவத்தை குறித்து ஒரு டாபிக் பார்த்துட்டோம். அந்த முக்கியத்தை புரிந்து கொள்வது ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செய்யணும், இருதயத்தில் நிரப்பணும். இப்போ அதோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். எப்படி முயற்சி செய்வது அப்படின்னா, ஆழ்ந்த சிந்தனை கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும் அவைகளிலிருந்து பெறக்கூடிய உற்சாகமூட்டும் ஏவுதலையும் சேகரித்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது டூயிங் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அன்றாட நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பாத்தீங்களா, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் நமக்கு முன்னாடி இருக்கு. நாம் இதுல குறைவுள்ளவர்கள் தான் எல்லாருமே. ஆனா நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதி செய்யணும்னா இந்த காரியங்களை செய்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனாலதான் தேவன் நமக்கு இந்த பாடத்தையே நாம் ஒவ்வொருவருக்குமே கொடுத்திருக்காங்க. இந்த ஊழியத்தை, இந்த இரக்கத்தின் தூதருடைய ஊழியத்தை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்த தவறுனோம்னால் இப்ப நாம் பார்த்த இவ்வளவு விஷயங்கள் நாம் இழந்துருவோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த மனசோடு நெருங்கி வாழும்போதுதான் வாக்குத்தத்தங்களுடைய மேன்மையையும் முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும்.
பார்த்தீங்களா? அப்போ வாக்குத்தத்தம் எங்கிருந்து வந்துச்சு? தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட உயிருள்ள உடன்படிக்கைன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம். உயிருள்ள உடன்படிக்கை, கண்ணுக்கு தெரியாத பாலம், நம்முடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கிற கண்ணுக்கு தெரியாத பாலம். அப்போ எந்த இருதயத்திலிருந்து அந்த இரக்கத்தின் தூதுவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இருதயத்தோடு அந்த மனசோடு நாம் எந்த அளவுக்கு நெருங்கி வாழ்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இரக்கத்தின் தூதுவர்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு முக்கியத்துவம்! ஏன் நாம் அடிக்கடி வலியுறுத்துறோம் அப்படின்னா, தேவனோடு நமக்கு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனி டைம் நம்ம ரூம்லேயே அணைஞ்சு இருக்கணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே செய்கிற வேலை செய்து கொண்டே நம்முடைய சிந்தையை தேவனோடு மனசோடு கூட நாம் இணைக்க முடியும். தேவன் அப்படித்தான் வச்சிருக்காங்க, சாத்தியமில்லாத காரியம் அல்ல. ஆனா நாம் செய்கிறோமா என்பதுதான், நம்முடைய கரத்துல தான் அது இருக்கு. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அடுத்து நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய இருதயத்தோடு நாம் நெருங்கி வாழ முயற்சி செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகளே, 5வது காரியம், வாக்குத்தத்தங்களுக்கு அதிக கவனமும் கொடுக்க வேண்டும். நாம் கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமா? வாக்குத்தத்தங்களுக்கு அதிக கவனமும் கொடுக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில வாக்குத்தத்தங்களை குறித்து சகோதரருடைய பிரயாசத்தினால தேவனுடைய கிருபையினால புத்தகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டெய்லி ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து நம்ம மெடிடேட் பண்ணலாமே. ஏன்னா அந்த வாக்குத்தத்தனுடைய உதவி இல்லாமல், துணை இல்லாமல் நாம் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியாது. அப்போ சகோதரருடைய அவ்வளவு பிரயாசம் அதுக்குள்ள இருக்கு. நம்ம முதல்ல கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன புக்கு, தேவனுடைய மகா மேன்மையும் அருமையமான வாக்குத்தத்தங்கள். இந்த பாடம் கூட அதையிலிருந்து நிறைய அடிப்படையாக கொண்டது தான். இப்ப ரீசெண்டா நம்ம கொடுத்துருக்காங்க பெரிய புக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லி பெரிய புக்கு கூட கொடுத்துருக்காங்க. நாம் சேகரிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்ம கரங்கள்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவைகளிலிருந்து வரக்கூடிய உற்சாகமூட்டுதலையும் ஏவுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகளே, வழக்கமாக நாம் பெரும் முன்னேற்றம் மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்கு நாம் பரிந்துரைப்பது என்னவென்றால், சகோதரர் சொல்றாங்க, ரீப்ரிண்ட் 2240 நாம் ஒவ்வொரு வருஷமும் வழக்கமாக ஆவிக்குரிய முன்னேற்றத்தை நான் பெறணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்தில் இந்த வருடத்தில் அதிகமாக, இந்த ஆர்டிக்கல் எழுதின வருடத்தில் சகோதரர் சொல்றாங்க, இதை நாம் எல்லா வருடத்துக்கும் போட்டுக்கலாம். அதிகமாக நாம் பெற வேண்டும் என்ன பரிந்துரைக்கிறது என்னன்னா, சபையான நமக்கு தேவன் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்களின் மீதும் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடையதாக்கிக் கொள்ள உதவும் நிபந்தனைகளின் மீதும் நாம் ஒவ்வொருவரும் முன்பை காட்டிலும் இப்பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார். சகோதர சகோதரிகளே, பாருங்க, நாம் நிறைய ஒவ்வொரு புது வருஷத்துலையும் நம்ம சில தீர்மானங்கள் எடுப்போம். இன்னையிலிருந்தே நாம் தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் ஆராய்ச்சி செய்வேன், அந்த இரக்கத்தின் தூதருடைய ஊழியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு இன்னையிலிருந்து நாம் முயற்சி செய்வோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நிபந்தனைகள் வச்சிருக்காரு. அந்த நிபந்தனைகளை நாம் தற்காலத்தில் செஞ்சாதான் எதிர்காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிற ஒரு இடம்தான் தற்கால வாழ்க்கை. சொன்னார் பார்த்தீங்களா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். நிகழ்காலம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், தற்போது நாம் இருந்தோமானால் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். எதிர்காலம், அப்ப அது எதிர்கால பரிசு. இது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி தான் நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது, அவருக்கு பயப்படும் போது நான் என்னுடைய ரகசியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் நாம் பயப்படுதல் நிகழ்காலம், ரகசியங்களை அறிவிப்பேன் என்பது எதிர்காலம். இப்படித்தான் ஒரு வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நாம் செய்ய வேண்டியது அந்த நிபந்தனையை ஃபில் பண்ணணும், பூர்த்தி பண்ணணும். அடுத்து நாம் எதிர்கால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ப்ராசஸை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சகோதரர் நமக்கு சொல்றாங்க. பிரியமான சகோதர சகோதரர்களே, 6வது பாயிண்டா, வாக்குத்தத்தங்களிலிருந்து வரும் தைரியம் மற்றும் பலனை நாம் ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. ரீப்ரிண்ட் 5712 சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஜெயம் கொள்ள வேண்டிய அநேக இடர்பாடுகள் உள்ளன. இந்த அநேக இடர்பாடுகளை ஜெயங்கொள்ள வேண்டும்னா தைரியம் வேண்டும். பேதுரு கூட சொல்லுவார், விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வர பார்த்தீங்களா. அப்போ இந்த ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாக ஓடி பிடிக்கணும்னா நமக்கு தைரியம் வேண்டும். இந்த தைரியம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, இந்த தைரியம் எப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்னா, தேவனிடத்திலும் அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களின் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலம் தான் கிடைக்கின்றார். பார்த்தீங்களா, தைரியம் நமக்கு வேணும் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க. அந்த தைரியத்துக்கு மூலாதாரம் எது? விசுவாசம். அந்த விசுவாசம் எங்க இருக்கு? தேவனுடைய மகா மேன்மையும் அருமையுமான இந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பயன்படுத்தலைன்னா நாம் எவ்வளவு இழக்கிறோம் பார்த்தீங்களா. பிரியமானவர்களே, இந்த தைரியத்தை நாம் வாக்குத்தத்தங்களிலிருந்து பெற்றுக்கொள்வதை ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளையான ஒருவர் ஊக்கம், நம்பிக்கை, பலமிழந்து காணப்படுவார். தேவனுடைய பிள்ளையான ஒருவர் ஊக்கம், நம்பிக்கை, பலம், போதிய ஸ்ட்ரென்த் இல்லாம காணப்படுவாரானால் அதற்கு காரணம் அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உதவிக்காக சார்ந்து நிற்பதை விட்டுவிட்டார். பாத்தீங்களா, இன்னைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலவீனனா இருக்கிறேன், நான் அடிக்கடி சோர்ந்து போறேன், எனக்கு ஒரு ஊக்கம் இல்லை, உற்சாகம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள் உற்சாகம் இல்லைன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து நிற்பதை விட்டுட்டார். அவ்வளவு ரீசன். அப்ப தைரியத்தை ஒருத்தர் இழக்கிறாருன்னா, ஆவிக்குரிய காரியங்களை உற்சாகமற்று போறாருன்னா, விசுவாசத்தை இழக்கிறாருன்னா, இந்த தைரியத்தை இழப்பது என்பது விசுவாசத்தை இழக்கிறதுக்கு சமம். விசுவாசத்திலும் தைரியத்திலும் ஒருத்தர் குறைவுபடுவது என்பது தன்னுடைய சத்துருக்கள் முன்பு தேவனுடைய பிள்ளை வலிமை இழந்து போயிட்டார்னு அர்த்தமா. பாத்தீங்களா, ஒருத்தர் விசுவாசத்திலும் தைரியத்திலும் குறைவுபடுறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிடுறார், ஊக்கம் இல்லாம போயிடுறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக, உலகம், மாமிசம், பிசாசுக்கு முன்பாக அவர் என்ன ஆயிட்டாரு? பலவீனனா போயிட்டார், அவங்க கவர்ச்சியில விழுந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அப்ப வாக்குத்தத்தங்களின் பொருட்டு நாம் எவ்வளவு கவனமாய் அவைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு பாத்தீங்களா. 7வது பாயிண்ட், உண்மையாகவும் முழுமையாகவும் நம்பி தனிப்பட்ட விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை உண்மையாகவும் நம்பணும், முழுமையாகவும் அதை நம்பி தனிப்பட்ட விதத்தில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறுமந்தை வைப்பினருக்கு தேவன் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மையும் அருமையுமானவைகள். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும், இந்த அழைப்புக்குள் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவங்களுக்கு தான் இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்குறாங்க, வேற யாருக்கும் இல்லை. அப்போ நாம் எவ்வளவு தனி சிறப்பு வாய்ந்தவர்கள், தேவனுக்கு எவ்வளவு ஸ்பெஷலானவர்கள் நம்ம. அப்போ நாம் எந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவைகளை நாம் உண்மையாக நம்பினால், ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உண்மையாக நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் வல்லமையாய் செயலாற்றுவதில் ஒருபோதும் தவறுவதில்லை. பாருங்க, தேவனுடைய பட்சத்துல, தேவனுடைய பாட்டுல எல்லாம் பர்ஃபெக்ட், நம்ம பக்கம் தான் அன்பர்ஃபெக்ட் இல்லைங்களா. நாம உண்மையாவே வாக்குத்தத்தங்களை சரியான விதத்துல பயன்படுத்துறவர்களா இருந்தோம்னா அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாய் செயலாற்றுவதில் ஒருபோதும் தவறுவதே இல்லை. அப்போ நான் வல்லமையற்று போயிருக்கோம்னா, ஊக்கமிழந்து காணப்பட்டிருக்கோம்னா மிஸ்டேக் எங்க இருக்கு? நம்மள்கிட்ட தான் இருக்கு. இதை நாம் ஒவ்வொருவருமே நம்மளை நிதானிச்சு பார்க்க வேண்டும். ஒருவேளை அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படலைனா, ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலைனா அவைகளுக்கு
நமது வாழ்வின் மீது எவ்வித அதிகாரமும் இருக்காது. பாருங்க, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையா செயலாற்றும். நாம் அதை சார்ந்து நிற்கும் போது, பயன்படுத்தும் போது, ஒருவேளை அதை நாம பயன்படுத்தலைன்னா அது பலவந்தமாய் வந்து நமக்கு ஊழியம் செய்யாது. புரியுதுங்களா? அப்ப நாம் எவ்வளவு கவனமா இருக்கணும். இதற்கும் அதிகமாக ஒருவேளை அவைகள் முழுமையாக நம்பப்படாமலும் தனிப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருக்குமே ஆனால், பாருங்க, முழுமையாக நம்பப்படாமலும் தனிப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருக்குமே ஆனால் அவைகளை பயன்படுத்தவும் முடியாது. அவைகளிலிருந்து ஒருவராலும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. சகோதரர் ரீப்ரிண்ட் 1798 இந்த எச்சரிப்பை நமக்கு தர்றாங்க. இப்ப 4வது உபத்தலைப்பா நம்ம என்ன பார்க்க, இதுக்கு 3வது தலைப்பா என்ன பார்த்துக்கிறோம்? வாக்கு தத்தங்கள் போட்டு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தோம். இப்ப 4வது தலைப்பு, நம் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை ஜீவனுள்ள உண்மைகளாக மாற்றுவது எப்படி. இந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள உயிருள்ள உண்மைகளாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத 4வது தலைப்பு. இதன் கீழே சில விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு அப்போஸ்தலன் இங்க பவுல் நமக்கு மிகச்சிறந்த உதாரணம். அவரை நம்ம நோக்கி பார்ப்போம். பவுல் அவங்க தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த காரியங்களை நோக்கி முன்னேறி சென்றார். அவர் தனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த காரியத்தை நோக்கி முன்னோக்கி சென்றார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவருக்கு ஜீவனுள்ள உண்மைகளாகவும் ஊக்கப்படுத்தும் வைராக்கியமாகவும் இருக்கும் அளவிற்கு அவைகளை உறுதியான விசுவாசத்துடன் பற்றி பிடிச்சுக்கிட்டாராம். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு எதிர்ப்புகளை எதிர்கொண்டார். அவர் ஒருவேளை கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வராம பரிசேயராகவே இருந்திருந்தானால் அவருடைய ஸ்தானம் எங்க போயிருக்கும்? பிரதான ஒரு ஆசாரியனாகவும் அல்லது கமாலியேலுக்கு அடுத்து பவுல் அப்போஸ்தலன் வந்திருப்பார். அப்பேற்பட்ட இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியத்துக்கு வந்தாரு. புது சிருஷ்டியாய் தேவனுடைய பின்னடியாராய் அப்போஸ்தலா வந்து அவருடைய ஊழியத்துல அவர் பட்ட பாடுகள் மற்ற யாரும் அவ்வளோ இதை எதிர்கொண்டிருப்பாங்களான்னா கேள்விக்குறிதான். ஆனா அதற்கு மத்தியில அவர் தனக்கு முன்னாடி எதைத்தான் வச்சிருந்தாரு, எதைத்தான் பற்றி பிடிச்சுக்கிட்டாருன்னா இந்த வாக்கு தத்தங்களை அப்படின்னு சொல்லி சகோதரர் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன், அப்படிப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஆவிக்குரிய ஆலோசனை தான் இந்த வசனம். இந்த வசனத்துல அவர் நமக்கு அறிவுறுத்தது மாதிரியே அவர் ஃபர்ஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சார். தன்னுடைய மனதை, தன்னுடைய நோக்கத்தை, விருப்பத்தை பரலோக காரியங்களே அவர் பதித்து வைத்திருந்தார். அப்போ பரலோக காரியங்களை பதித்து வைத்திருந்தாரானால் அவருக்கு தேவையான அந்த எரிபொருள் எது அப்படின்னா இந்த வாக்குத்தத்தங்கள். சகோதர சகோதரிகளே, அதைத்தான் நமக்கு ஆலோசனையா தர்றாங்க. நம்முடைய சிந்தை எப்போதுமே பரலோக காரியங்களையே நாம் நிலை கொண்டிருக்க செய்ய வேண்டுமானால், நங்கூரமிட செய்ய வேண்டுமானால் அதற்கு உதவி செய்வது எது அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய இதயத்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நிறைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சூழலிலும் நம்முடைய சிந்தையை அது கண்ணியமுள்ளதாய் மாற்றும், பரலோகத்தை நோக்கி பார்க்க செய்யும், பரலோகத்தின் தேவனையும் அவரோடு கூட மகிமையில் அமர்ந்திருக்கும் கிறிஸ்துவையுமே நோக்கி பார்க்க செய்யும். நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளலாம். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வல்லமையை, ஒரு பலனை இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் இந்த வாக்குத்தத்தங்களை இப்படியாக பயன்படுத்தினார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை பயிர் செய்ய வேண்டுமாம். விசுவாசத்தை பயிர் செய்யணும். எப்படி பயிர் செய்யலாம் அப்படின்னா தெய்வீக வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். விசுவாசத்தை பயிர் செய்யணும்னா தெய்வீக வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து நம்முடைய நினைவு கொண்டு வரணும். சட்டியில் இருந்தா தானே கரண்டியில வரும், அந்த பழமொழிப்படி அது உண்மைதான். அப்போ ஒரு மாணவன் பரீட்சையில அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் அவர் கரெக்டான பதில் எழுதுவார்.
அப்படி இல்லைன்னா அங்கே அவர் எழுதாம விடுவார், இல்லைன்னா ஏதோ கதையை அடிச்சுட்டு வருவார். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வாக்குத்தத்தத்தின் பொருட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த தலைப்பு கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா. நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நிரப்ப வேண்டும் சொல்லி பார்த்தோம். அப்படி நிறைச்சிருந்தா தான் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நினைவுக்கு கொண்டு வர முடியும். அப்படி நினைவுக்கு நாம் கொண்டு வந்தா தான் நம்ம விசுவாசத்தை பயிர் செய்ய வேண்டும் முடியும். பயிர் செய்வதற்கு தேவையான அனைத்து சோர்ஸும் அங்கதான் இருக்கு. அப்படி செய்யறது மூலமா பிதாவின் வார்த்தைகளுக்கு நாம் நன்கு பழக்கப்பட்டவர்களாக முடியும். இப்ப நம்ம 2 பேரும் அறிமுகமாகிறோம். நன்கு பழக்கப்பட்டு ஒரு ஆழ்ந்த பிணைப்புக்குள்ள போனோம்னா அடிக்கடி நாம் சந்தித்து எந்த அளவுக்கு நாம் பழகுருவோமோ பழக்கப்பட்டவர்களாகிறோமோ அந்த அளவுக்கு ஒருவரை புரிந்து கொண்டு நாம் நெருக்கமாக முடியும். அதே மாதிரி தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட நாம் எந்த அளவுக்கு நினைவுக்கு கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தைகளோடு கூட நாம் நன்கு பழக்கப்பட்டவர்களாக முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குரியது என்று அதிகமாய் நினைவில் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டுமாம். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் நாம் உரிமை எடுத்துக்கணும். இது எனக்கு உரியது, என் தேவன், நான் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறேன், எனக்காக எனக்கு ஊழியம் புரியும் பொருட்டு இந்த தூதர்களை எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி நாம் உரிமை கோர வேண்டும். தேவனுக்கு நாம் ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, தேவனிடத்தில் ஜெபிக்கும் போதும் நன்றி செலுத்தும் போதும் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்னுடையதென்று உரிமை கோர வேண்டுமாம். நம்ம தனிப்பட்ட ஜபத்துல ரொம்ப நேரம் என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம சொல்றோம். ஆனா நிறைய இருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய நினைவுகளை கொண்டு வந்து அதை சொல்லி நம்ம அவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவனே, இந்த மாதிரி நான் வாழ்ந்தா இப்படியெல்லாம் செய்வேன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க, உமக்கு நன்றி. உங்க அன்பு எப்பேற்பட்டது, எனக்காக எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க. நிறைய இருக்கு, சோர்ஸ் நிறைய இருக்கு. தேவனோடு மணிக்கணக்காக நாம் அவரோடு கூட தனிப்பட்ட அந்தரங்க ஜப வாழ்க்கை, ஆழ்ந்த ஜப வாழ்க்கை செய்வதற்கு நிறைய இருக்கு. அப்ப நம்முடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நிறைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட நம்முடைய தனிப்பட்ட ஜப ஜீவியத்தில் நாம் அவரோடு கூட நாம் அதை கொண்டு நாம் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்க முடியும். அவருடைய இருதயத்தோடு கூட நாம் நெருங்கி வாழ முடியும். சகோதர சகோதரிகளே, சோதனைகள், பாடுகள், கலக்கம் நிறைந்த சூழல்கள் எழும்பும் போது இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது என்று நினைவு கொண்டு அவைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கரடு முரடான ஒரு இடம் வருகிறதா, ஒரு சூழல் வருகிறதா, எல்லா சூழலுக்கு தேவன் நமக்கு அவருடைய தூதர்களை வச்சிருக்காங்க. உடனே அந்த தூதர்களை நாம் உதவிக்கு அழைக்க வேண்டும், அவர்களை சார்ந்து கொள்ள வேண்டும். சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் செயலாற்றுவதில் ஒருபோதும் தவறுவதே இல்லை. நாம் சார்ந்திருக்காத போது அவைகள் ஒருபோதும் பலவந்தமாய் நம்ம இடத்தில் செயலாற்றுவதில்லை. வித்தியாசத்தை புரிஞ்சுட்டீங்களா? சார்ந்திருந்தோமானால் அவை வல்லமையாய் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை தாங்குவாங்க. கரங்களில் ஏந்துதல் என்பது என்ன? வாக்குத்தத்தங்கள். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தும் தூதர்கள் நம் கூடவே தேவன் வைத்திருக்கிறாங்க. அந்த தூதர்களால் நம் இதயத்தை நாம் நிறைத்து வைத்திருக்கும் போது ஒவ்வொரு சூழலிலும் அந்த தூதர்களை நாம் சார்ந்திருக்கும் போது அவர்கள் வல்லமையாய் செயலாற்றுவார்கள். சார்ந்து இருக்காத போது அவர்கள் பலவந்தமாய் நம்மிடத்தில் செயலாற்ற மாட்டார்கள். சகோதர சகோதரிகளை, இறுதியாக இந்த பாடத்துக்கு ரீப்ரிண்ட் 6:5863 சகோதரர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, விலையேற பெற்றதான இந்த வாக்குத்தத்தங்கள் யாவும் அற்புதமான ஜீவ வார்த்தைகளாம். அந்த வாக்குத்தத்தங்களின் இனிமையான தனிச்சிறப்புகள் எல்லாம் நம்முடைய இதயத்தில் ஆழமாய் பதிந்து பின்னர் நம்முடைய வாழ்வில் அவைகளின் ஆசீர்வாதமான கனிகளை கொண்டு வருவதற்கு ஏதுவாக அவற்றை மீண்டும் மீண்டும் தியானிக்க கடவோம். மீண்டும் மீண்டும் தியானிக்க கடவோம். மீண்டும் மீண்டும் தியானிக்கணும்னா நாம் மீண்டும் மீண்டும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நம் இருதயத்தை நிரப்ப வேண்டும். இதயத்தில் இருந்தா தான் நாம் மீண்டும் மீண்டும் தியானிக்க முடியும். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா சகோதரர், இவைகள், அதாவது இந்த வாக்குத்தத்தங்கள் இருளும் சோதிக்கிறதுமான தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில அநேக இருளான சூழல்கள் வரும். அந்த சூழல்கள் சோதனைகளின் மத்தியில் நம்மை மகிழ்வித்து, இப்ப பாருங்க, ஒரு புயலின் மத்தியில், சூறாவளியின் மத்தியில், ஒரு கடலுக்கு மத்தியில ஒரு போட்ல ஒரு மீனவர் தனியா மாட்டிக்கிட்டார்.
அந்த கொந்தளிப்பான சூழல் மத்தியில அவர் கொஞ்சம் கூட திகிலடையாம, சோர்ந்தடையாம, பயம் அடையாம சந்தோஷமா அவர் ஒருவேளை தேவனை அறிஞ்சிக்கான்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமா என் தேவன் எனக்கு இருக்காங்க, என்னை காப்பாற்றுவாங்க, அவர் சித்தம் இல்லாம என் தலையில் இருக்கும் ஒரு முடிவோட கீழே விழாது, அவரிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அந்த கொந்தளிப்பான சூழல் மத்தியில் அவர் ஒரு மகா பரவச சந்தோஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நிச்சயம் அவருக்கு தரும். ஒருவேளை அவர் அந்த வாக்குத்தத்தங்களை சார்ந்திருந்திருந்தாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கொந்தளிப்புகள், இருளான தருணங்களில் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் சார்ந்து இருக்கும் போது நமக்கு அளப்பட முடியாத மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. நம்முடைய கண்கள் நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவை மகிமை பொருந்தினவராக காணும் வரைக்கும், நாம் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து நம்முடைய ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணுற வரைக்கும் இந்த நெருக்கமான பாதையில் நாம் தொடர்ந்து ஓடத்தக்கதாக நலிந்து போய் கொண்டிருக்கிற நம்முடைய திறன்களை புதுப்பிக்கப்பட்ட உற்சாகத்தினாலும் தைரியத்தினாலும் பக்தி வைராகியத்தினாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் வலுவூட்டட்டும் அப்படின்னு சொல்லி சகோதரர் முடிக்கிறாங்க. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஆதாரத்தை தேவன் நமக்கு வச்சிருக்காங்க. இரக்கத்தின் தூதர்களை நமக்கு வச்சிருக்காங்க. இந்த தூதருடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து சார்ந்து நின்றார். இங்க புரிஞ்சுக்கணும், நம்ம அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகவும் தேவனுக்கு உண்மையுள்ளவராகவும் இருந்ததற்கு அந்த ஒரு சோர்ஸ், அந்த ஆதாரம் எது அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஒவ்வொரு சூழலிலும் அந்த வாக்குத்தத்தங்கள் அவருக்கு முன்னாடி வந்து அந்த தூதர்கள் அவருக்கு ஊழியம் புரிஞ்சாங்க. அந்த கெத்செமனே வேலையிலும் கூட தூதர்கள் தேற்றினாங்கன்னு சொல்லி படிக்கிறோம்ல, அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அவருடைய ஒவ்வொரு சோதனை மத்தியிலும், ஒவ்வொரு சூழல் மத்தியிலும், ஒவ்வொரு கொந்தளிப்பான சூழல் மத்தியிலும் தேவனுடைய இந்த இரக்கத்தின் தூதர்கள் அவரை தாங்கினாங்க. அதே தூதருடைய ஊழியத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்காங்க. நாம் பாக்கியவான்கள், நாம் சாக்கியம் பெற்றிருக்கோம். அந்த இரக்கத்தின் தூதர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். சகோதர சகோதரிகளே, பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கு நம்மீது எவ்வித அதிகாரமும் இல்லை, அவர்கள் நம்மீது செயலாற்ற மாட்டார்கள். இறுதியாக இந்த பாடத்துக்கு ஏற்ப ஒரு கவிதையை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். நல்லா கவனிங்க, இது ஒரு அருமையான, இந்த பாடத்தை ஃபுல்லா இதுக்குள்ள கொண்டு வரமான ஒரு அற்புதமான கவிதை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை நித்தியத்தின் மடியில் பிறந்தது. அது என் காதிற்கு வந்த நாள் என் இதயம் சுமந்திருந்த பாரம் மெல்ல கரைந்தது. அவருடைய வாக்குத்தத்தம் என் விசுவாசம் சோர்ந்த நாளில் காணாத கயிறாகி என்னை பிடித்தது. அவருடைய வாக்குத்தத்தம் என் விசுவாசம் சோர்ந்த நாளில், கண்ணுக்கு காணாத கயிறு, ஆனா அந்த கயிறு இருக்கு, அந்த கயிறாகி என்னை பிடித்தது. நான் சொன்னேன் ஆகையால் செய்வேன், நான் சொன்னேன் ஆகையால் செய்வேன் என்று அவருடைய நாதம் ஓங்கியதும் என் அச்சங்கள் அனைத்தும் தனிந்த மலைக்கு பின் மேகமாய் அமைதியாய் சிதறின. இப்போ மழை பெஞ்ச பின்னாடி இந்த மேகங்கள் அப்படியே அமைதியாக விலகி போயிடுது பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் சொன்னேன், நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தை நம்முடைய காதில் ஒலிக்க ஆரம்பிச்சதையும், நம்முடைய அச்சங்கள் அனைத்தும் தனிந்த மலைக்கு பின் மேகமாய் அமைதியாய் சிதறின. மாறாத தேவன் சொன்ன வார்த்தை மாறிக்கொண்டே இருக்கும் என் நாட்களின் உருகாத கண்மலையாயிற்று. பனிப்பாறை அல்ல, அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில கண்மலை ஆயிற்று. அடுத்து, என் பாதை இருட்டான போதும் அவருடைய வாக்குத்தத்தம் என் கையில் பிடித்து நிற்கும் ஒளியின் விளக்காக இருந்தது. என் பாதை இருட்டான போதும் அவருடைய வாக்குத்தத்தம் என் கையில் பிடித்து நிற்கும் ஒளியாக இருந்தது. என் சக்தி குன்றிய போதெல்லாம் நான் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொன்ன வாக்குறுதி என் சுவாசமாக மாறியது.
என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்களேன். நேற்று என்னை தாங்கியது, நேற்று என்னை தாங்கியது, இன்று என்னை நடக்க செய்கிறது, இந்த இடுக்கமான பாதையில் நடக்க செய்கிறது. நாளை என்னை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கும், நாளை என்னை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கும். அதே ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு எதிரில் கதவுகள் மூடினாலும், அவரது வாக்குத்தத்தம் எனக்கென வைத்திருந்த திறந்த கதவை நினைப்பூட்டும். சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.